السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يدعو هؤلاء الدعوات حين يمسي وحين يصبح، اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமை வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். சென்ற வாரத்தில் மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அந்த சாராயம் என்ற அந்த கெடுதலுடைய விளைவுகளை நாம் பார்க்க நேர்ந்தது. அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த அத்தனை படைப்பினங்களும், அந்த ஒவ்வொரு படைப்பினங்களையும் நாம் பார்க்குகின்ற பொழுது அத்தனை படைப்பினங்களிலும் ஒரு அற்புதம் நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. இது போன்ற ஒரு படைப்பினத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்பதை அந்த படைப்பினங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் சொல்லக்கூடிய கருத்தும் இதேதான். அதிலே ஒரு அருமையான படைப்பு என்றால் அது மனித வர்க்கம்தான். அந்த மனித வர்க்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய உடலுக்குள்ளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு அற்புதமானவை. அந்த அற்புதமானவைகளை ஒரு மனிதன் எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேலே கூறிய அந்த சூரத்துல் பக்ராவினுடைய 201வது வசனத்திலே, ஒரு சில மனிதர்கள் உங்களிலிருந்தும் கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நீ நல்லதையே நாடுவாயாக, ஆரோக்கியத்தையே தருவாயாக, மேலும் எங்களை நோவினை தரக்கூடிய நரக வேதனையை விட்டும் எங்களை நீ
காட்டுகின்றார். இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தை பேண வேண்டும், அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் விரும்புகின்றது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், இந்த மார்க்கம் எதுவையெல்லாம் அனுமதிக்குகின்றதோ, எந்தெந்த செயலையெல்லாம் மனிதன் செய்யலாம் என்பதை இந்த உலகம் ஆமதிக்குகின்றதோ, அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் இந்த மனிதனுக்கு ஆரோக்கியமானதாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான். எதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானோ அது மனிதனுக்கு தீங்கானது, அவையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களேயானால் உங்களுடைய உடலும் சரி, உள்ளமும் சரி, உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக கூறிக்காட்டுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்குகின்றானோ, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தா என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை வெற்றியுடைய பாதையை அடையும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஹலால் ஹராம் என்று நம்மை பிரித்து தந்து, இந்த அடிப்படையிலே நீங்கள் ஹலாலை பேணி வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு தடவை ஒரு நபி தோழர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். துஆக்களிலே சிறந்தது எது என்பதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீ அல்லாஹ்விடத்திலே கேள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழரிடத்திலே கூறுகின்றார்கள். மறுநாளும் வருகின்றார்கள். மறுநாளும் அதே போன்று துஆக்களில் சிறந்தது எது என்பதாக அந்த நபித்தோழர் கேட்கின்றார்கள். மறுபடியும் அதே பதிலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவது நாளும் அதே போன்று அந்த நபித்தோழர் வந்து கேட்கின்றார். அப்பொழுதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீ கேள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு ஆரோக்கியத்தை இந்த உலகத்திலே தந்துவிட்டானேயானால் நீ இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை அடைந்து விடுவாய் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா என்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை, நோயுற்ற ஒரு தோழரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அந்த தோழர் மிகவும் மெலிந்த நிலையிலே, அவருடைய உடல் கோழி குஞ்சு போன்று மிகவும் சுருங்கிய மெலிந்த உருவமாக இருக்குகின்றது. அவரை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை வேண்டி இருக்க வேண்டாமா? உன்னுடைய உடலுடைய சுகத்தை நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்க கூடாதா என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த நபித்தோழர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் மறுமையிலே அல்லாஹ் வேதனை செய்வதை பயந்து நீ மறுமையில் கொடுக்கக்கூடிய வேதனையை எனக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்துவிடு என்பதாக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டேன் என்பதாக
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபித்தோழர் கூறுகின்றார், சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இப்படி துஆ கேட்கலாமா என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் அப்படி அல்லாஹ்விடத்தில் அந்த தண்டனையை கேட்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டானேயானால் அதை உங்களால் தாங்க முடியுமா என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொல்லிவிட்டு, நீங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்பதையே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்ன செய்தியை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். திருமிதி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்கின்ற பொழுது அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அந்த ஆரோக்கியத்தோடு அவனுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டு விட்டானேயானால் இந்த உலகத்திலே அவன் வெற்றி பெற்று விடுவான். இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விட்டால் அவன் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவான் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் கூறுவதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஆராய்ச்சியிலே என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், மனிதனுடைய உடல் அமைப்பு இருக்குகின்றது. அந்த உடல் அமைப்பை வைத்து ஒரு மனிதன் 120 ஆண்டுகள் வரை பூரண ஆயுளோடு வாழ முடியும் என்பதை இன்றைய நேரத்தினுடைய மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனால்தான் எந்த மதமும் மார்க்கமும் ஆகுமாக்காத ஒரு செய்தி, எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு செய்தியை இந்த இஸ்லாம் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு கட்டாயமாக்குகின்றது. இதிலே இன்னும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், தலைமுறையை பல தலைமுறைகளை பார்க்கக்கூடிய மனிதர்களும் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 33 ஆண்டுகள் என்றால் இப்படி அதை கணக்கெடுக்கின்ற பொழுது 4 தலைமுறைகளை ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய உடல் அமைப்பு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கருத்தில் நமக்கு கூறுகின்றார்கள். அதிலேயும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், மனிதனுடைய முகத்திலே 14 எலும்புகள் உள்ளன. மனிதனுடைய மூளை 6 கிராம் அளவிற்கு இருந்தாலும் அதிலே தாமிரம் என்ற அந்த ஒரு அமிலம்தான் அதிகமாக உள்ளது. ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள நரம்புகள் மொத்தம் 72 மீட்டர் ஆகும். அந்த 72 மீட்டர்களிலும் ஒவ்வொரு நாளிலும் 30 கோடி கிலோமீட்டர் நம்முடைய உடல்களிலே இரத்தம் பயணம் செய்கின்றது என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கணக்கிடுகின்றார்கள். நம்முடைய நுரையீரல் இருக்குகின்றதே, அது ஒரு நாளைக்கு 23,040 முறை சுவாசத்தை உள் இழுத்து வெளியே செலுத்துகின்றது. ஒரு காலத்திலே நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம், மூச்சு விடுவதற்கு எத்தனை பேர் திணறினார்கள். அவர்களுக்காக ஆக்சிஜனை அங்கங்கெல்லாம் தேடி தேடி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கினோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் பொருந்த ஒரு உடல் அமைப்பை நமக்கு கொடுத்து அதிலே நீங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றான் என்றால், நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகின்றான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், உடலில் உள்ள ஒரு மின்சாரத்தினுடைய அளவு 25 வாட்ஸ் என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் சராசரி உடலில் ஓடும் இரத்தத்தினுடைய அளவு 5 மீட்டர். அந்த 5 மீட்டர் இரத்தம் தான் அவனை சுற்றி கொண்டே வருகின்றது. அதன் மூலமாகத்தான் அவனுடைய உடல் உறுப்புகளில் உண்டான ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாகின நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது என்பதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள். நாம் கண்தானம், இன்றைய காலங்களிலே கண்தானம் அதிகமாக செய்கின்றார்கள். அந்த கண்ணை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், கண்ணின் உள்ள அந்த கருவில் மட்டும் 72,900 பென்சில்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கூர்மையான அந்த பார்வை உள்ளது அந்த கண்ணிலே என்பதாக இன்றைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த 900 பென்சில்களை உருவாக்கக்கூடிய
கார்பன் சத்து அதிலே உள்ளது என்பதை கூறுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த உறுப்புகள் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை நாம் பேணி பாதுகாத்து வாழ்ந்தோமே ஆனால் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறலாம் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு தடவை கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலே அதிகமாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவை தான் அதிகமாக ஓதினார்கள். அவர்கள் ஆரோக்கியத்தை விரும்பினார்கள், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் சஹாபாக்களுக்கும் அவர்கள் கட்டாயமாக்கினார்கள் என்பதை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஹஸ்ரத் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய செய்தியை ஹஸ்ரத் முஸ்னத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஹஸ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அபூதாவுத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதமுடைய மகன் அதிகாலத்திலே எழுகின்ற பொழுது அவன் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான். அந்த அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த மூட்டு இருக்குகின்றதே, நம்முடைய உடலிலே 360 முடிச்சுகள் இருக்குகின்றன என்பதாக, மூட்டுகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதாக இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். நாம் ஒவ்வொரு அந்த மூட்டுக்கும் அந்த சதக்கா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த தர்மம் என்பது எப்படி தெரியுமா? ஒரு மனிதனை பார்த்தால் சலாம் சொல்வது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, மேலும் ஒரு நோவினை தரக்கூடியவற்றை பாதையிலிருந்து அப்புறப்படுத்துவது, இது போன்ற தர்மங்கள் செய்வதனால் நம்முடைய மூட்டு வலுவருகின்றது என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுவிட்டு, இதற்கு நிகராக நீங்கள் துஹாவுடைய 2 ரக்காத் தொழுவதனால் அனைத்து அமல்களும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைத்து விடுகின்றன என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஸ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூதாவுத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த இஸ்லாம் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமாக கருதுகின்றது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயப்படுத்துகின்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய கால்களிலே ஒரு கிருமி தொற்று ஏற்படுகின்றது. அந்த கிருமி தொற்றினால் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த மருத்துவமனையிலே உங்களுக்கு இந்த காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது, காலை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு உங்களுக்கு நான் மயக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த ஹஸ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் காலை வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நான் மயக்க மருந்தை உட்கொள்ள மாட்டேன் என்பதாக அவர்கள் கூறி அவருடைய கால் அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த காலங்கள் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடனே முகமது என்ற அவருடைய மகனார் மரணத்தை தழுவுகின்றார். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு 7 குழந்தைகளை நீ கொடுத்தாய், அந்த 7 குழந்தைகளில் ஒன்றை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாய், மீத 6 குழந்தைகளை நீ ஹயாத்தாக தந்துள்ளாய், அதை வைத்து நான் உனக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் எனக்கு 2 கைகளையும் 2 கால்களையும் தந்தாய், அதிலே ஒரு கால்களை நீ எடுத்துக்கொண்டாய், அதன் மூலமாக மற்றொரு காலை கொடுத்திருக்கின்றாய் என்பதை கொண்டு நினைத்து நான் உனக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதாக அவர்கள் கூறிய அந்த செய்தி எப்படி ஆரோக்கியத்தை அவர்கள் பேணினார்கள் என்பதை தான் இந்த விஷயங்களின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஆக ஒன்றுக்கு ஒன்று மேற்பட்டதாகவும் நமக்கு ஆசைக்குரியதாகவும் ஆர்வமுள்ளதாகவும் இருக்கும்
இருந்தாலும் நமக்கு உடலுக்கு எது ஆரோக்கியம் என்பதை விளங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் என்பதாக யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் முறையிடுகின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உனக்கு 1,00,000 திர்ஹம் தருகின்றேன், உன்னுடைய கண்ணை நீ எனக்கு ஒரு கண்ணை தந்து விடுகின்றாயா என்பதாக அவர்கள் கேட்குகின்றார்கள். இல்லை இல்லை, நான் என்னுடைய கண்ணை தர முடியாது என்பதாக கூறுகின்றார். சரி, பரவாயில்லை, நான் உனக்கு மேலும் 1,00,000 திர்ஹம் தருகின்றேன், உன்னிடத்திலே 2 கைகள் இருக்குகின்றன, ஒரு கையை என்னிடத்திலே கொடுத்து விடு என்பதாக கேட்குகின்றார்கள். இல்லை இல்லை, நான் தரமாட்டேன் என்பதாக அவர் கூறுகின்றார். மேலும் கேட்குகின்றார்கள், உனக்கு அல்லாஹ் 2 கால்களை தந்திருக்குகின்றான், நான் உனக்கு 1,00,000 திர்ஹம் தருகின்றேன், அதிலே ஒரு காலை நீ எனக்கு தந்துவிடு என்பதாக அவர்கள் கேட்குகின்ற பொழுது இல்லை இல்லை, நான் தரமாட்டேன் என்பதாக கூறுகின்றார். அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னிடத்திலே பல லட்சம் திர்ஹங்கள் இருப்பதை நான் காண்கின்றேன், அப்படி இருக்க நீ ஏன் கஷ்டப்பட போகின்றாய் என்பதாக அந்த யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய செய்தியை நம்மால் பார்க்குகின்ற பொழுது இந்த இஸ்லாம் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விரும்புகின்றது. ஆரோக்கியம் என்பது நீங்கள் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை உங்களுடைய உடலில் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், அதை நீங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு பேணிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். இப்படி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொள்வோமேயானால் அதிலே ஆரோக்கியத்தை தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதைத்தான் ஹலால் என்றும் எது ஆரோக்கியத்தை கெடுக்குகின்றதோ அது ஹராம் என்றும் நமக்கு அழகாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கோட்பாட்டின்படி நமக்கு பிரித்து தந்திருக்கின்றார்கள். நாம் சென்ற வாரத்திலே சாராயம் குடிப்பது ஹராம், அதன் மூலமாக மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் அந்த உரையை நிகழ்த்தினோம். அதுபோன்று இன்றைய நேரத்திலே எது எல்லாம் நமக்கு உடலுக்கு தீங்குவாக இருக்குகின்றதோ அனைத்துமே அது ஹராமை போன்றதுதான். அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படி விலகி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். ஆரோக்கியத்தை பேணினால் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் மறுமையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை போன்று நாமும் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதிலே நாம் இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் புகைப்பழக்கம் என்பதும் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, நீங்கள் அந்த நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களின் பக்கம் உங்களுடைய கைகளை நீங்கள் நுழைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றான். இதிலே இந்த புகைப்பழக்கம் என்பது புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கு 90% இதுதான் முக்கிய காரணம் என்பதாக இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அதுபோன்றுதான் மதுவும் புகைப்பழக்கமும் இவைகள் அனைத்துமே இந்த உலகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் இதற்காக இந்த இஸ்லாம் கூறித்தந்த அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பேண வேண்டும். நாம் மற்றும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் பத்தாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து அவர்களுக்கு எடுத்துரைக்க ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கு கொடுத்த அந்த நேமத்தான உடல் அமைப்புகளை கொண்டு நாம் சரீர சுகத்துடன் நல்ல சாலிகான அமல்களுடன் நீண்ட ஆயுளோடு நம் அனைவர்களும் வாழ்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறியதை போன்று ஆரோக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை பெற்று உடலும் உள்ளமும் பரிபூர்ணமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் நம் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு செல்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.